ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம 2 முக்கியமான ஹீரோயின் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மதுமிதா. ரீசெண்டாக அவங்களோட பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துருந்துச்சு. இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி குதி போதையில் போய் வர அதை பண்ணிட்டாங்க. அதனால் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் வந்து இவங்க மேலே தான் தப்பு இருக்குது. ஒன் வே ரோட்டில் ராங் சைடில் போயிட்டாங்க. கண்டிப்பாக வந்து இவங்க அதுக்கான பதில் சொல்லணும். அதை பற்றி எதுவுமே பேசாமல் அவங்க பாட்டு சைலண்ட்டாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுருந்தாங்க. அந்த வரிசையில் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுமிதா அதை பற்றி ஒரு ரீசெண்டாக வந்து போட்டிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது, இட்ஸ் ஒரு ஃபேக் நியூஸ். ஏன்னா வந்து நான் ரொம்பவே ஜாலியாக இருக்கேன், நான் எதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணணும், நான் ஃபஸ்ட்டு மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கவும் இல்லை, எதுவுமே நடக்கவே இல்லை, நீங்களாக வந்து ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பரப்புற சேனல்ஸ் மேலே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்கள நம்பாதீங்க, அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க, எதுவுமே அவங்கள அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா வந்து நான் வந்து அதெல்லாம் எதுவுமே பண்ணுறதே கிடையாது, நான் வெளியே போகவும் இல்லை, ஆக்சிடென்ட் பண்ணவும் இல்லை, என்னால் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பாதிக்கப்படவும் இல்லை, இது ஃபுல்லாகவே ஃபேக் தான், நான் ரொம்பவே ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே சிரிச்ச முகத்தோடு அந்த வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அதிலே தெரியுது அவங்க வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணலை, அவங்க வந்து ஜாலியாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. மதுமிதா ஃபுல் ஃபோர்ஸாக வந்து அந்த சீரியலுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து எதுவுமே வந்து நடக்காத மாதிரி தான் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. நான் யாருக்கும் ஆன்சரபிள் கிடையாதுப்பா, நான் எவ்வளோ ஜாலியாக இருக்கேன்னு பாருங்கள், ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டா இந்தமாதிரி ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, இந்நேரம் வந்து என்னென்னமோ நடந்திருக்கும், போலீஸ் ஸ்டேஷனில் நடந்திருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ரொம்பவே ஜாலியாக இருக்கேன், இதை விட்டுட்டு நீங்கள் வந்து தேவையில்லாத நியூஸஸ்லாம் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி இப்போ மதுமிதா ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜெயிலர் படம். கிட்டத்தட்ட வந்து ஜெயிலர் படம் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் வந்து எல்லாருக்குமே ஒரு மாபெரும் வெற்றிகளை ஏற்பாட்டி கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வெற்றிக்கு நடுவில் எல்லாரோட கேரக்டருமே பெரிய அளவில் பேசப்பட்டது. ஆனாலுமே வந்து ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜெயிலர் படத்தில் மருமகளாக நடிச்சிருந்த மிர்னா. அந்த கேரக்டர் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டது. அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிர்னா முதல்ல வந்து நடிக்கிறதாவே இல்லையாம், சைத்ரா ரெட்டி தான் வந்து ஃபஸ்ட்டு நடிக்கிறதா இருந்ததாகவும், அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களால நடிக்க முடியாமல் ஒரு சூழலில் மாட்டிக்கிட்டாங்க, வேறு ஒரு பட ஷூட்டிங்கில் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் சீரியல் ஷூட்டிங்கில் ரொம்பவே பிஸியாக இருக்காங்க அப்படின்றதுனால சைத்ரா ரெட்டியால் நடிக்க முடியல, அதனால தான் மிர்னாவை சூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நெல்சன் திலீப் குமார் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. இதை சைத்ரா ரெட்டியுமே கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. எனக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த கால் வந்துருச்சு, அப்படி இருக்கும்போது என்னால் அதை நடிக்க முடியல அப்படின்ற மாதிரி நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, நம்ம ரஜினி சாருக்கு மருமகளாக நடிக்க முடியுந்த ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, அதை நம்மளால் அட்டம் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் கூட நான் அடுத்தடுத்து நிறைய படங்களை கமிட் ஆகியிருந்தேன், அதனால் வந்து இந்த படத்தை என்னால் சூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து நான் அந்த படத்துலேருந்து லீவ் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மிர்னா சூப்பராக நடிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு ஃபேன் பேஸ் நிறைய பெரிய அளவுக்கு கிரியேட் ஆயிருந்தது, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ மிர்னாவும் நிறைய படங்களாக நடிச்சிக்கிட்டு இருக்காங்க, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி சைத்ரா சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறோம் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.